Hi students, இன்னைக்கு ஒரு 5 mark short notes, very important short notes, repeatedly asking 5 mark question in your university examination, mostly coming under paper 1, right? இந்த plasma membrane அப்படின்றது அந்த 5 mark question. யூசுவலாக plasma membrane கேட்பாங்க, sometimes biomembrane கேட்டுருவாங்க. And another important title is fluid mosaic model னு சொல்கிறாங்க. அதாவது இந்த plasma membrane உடைய description fluid mosaic model மாதிரி ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால fluid. ஸோ இது மூணில் எது வேணால் கேட்பாங்க, 5 mark question. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன். இட் ஃபார்ம்ஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவிங் செல், outer coverage of the cell, and it has selective permeability. It acts as a barrier of the cell. Selective permeability, செலக்டிவாக தான் உள்ளே போக முடியும், செலக்டிவாக தான் வெளியே வர முடியும். It only regulates the entry and exit of all molecules. either micro or macro எதாக இருந்தாலும் மெம்பரேன் வழியாக தான் போகும், ரைட். அடுத்து இதனுடைய காம்போசிஷன். செகண்ட் பாயிண்ட் இஸ் காம்போசிஷன். தி செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 molecules, மேஜர் molecules, மேக்ரோ molecules, கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். மூணுமே சேர்ந்து தான் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். இதில் ஃபஸ்ட் இந்த கார்போஹைட்ரேட்டுடைய ரோல் என்ன, அது எங்கே இருக்குன்றதை பார்த்துருவோம். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கிளைகோலிப்பிட்ஸ் ஆர் கிளைகோப்ரோட்டீன்ஸ். அதாவது கார்போஹைட்ரேட் ப்ளஸ் லிப்பிட் அண்ட் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் எங்கே இருக்கும்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன், ரைட், அண்ட் ஆல்வேஸ் லிங்க்டு வித் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட். சம்டைம்ஸ் oligosaccharide செயின்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரோட்டீன் அட்டாச்சாக இருக்கும், சம்டைம்ஸ் லிப்பிட் அட்டாச்சாக இருக்கும். அண்ட் இட் ஃபார்ம்ஸ் கிளைகோகேலிக்ஸ். இந்த கிளைகோகேலிக்ஸோடைய ரோல் என்னென்னா, இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த செல். இட் ஒன்லி சிக்னலிங் தி cells, cell signals. It receives the cell signaling. Cell identification done by this glycocalyx for some reaction, another reactions, and cell to cell interaction, one cell to another cell interaction is also done by this glycocalyx, right? Next one is proteins. என்ன சொல்றாங்க, ரெண்டு டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. பெரிஃபரல் இருக்கிற புரோட்டீன் பெரிஃபரல் புரோட்டீன் அண்ட் இன்டெக்ரல் புரோட்டீன், ரைட். இந்த இன்டெக்ரல் வந்துட்டு செல் மெம்பரேனில் ஒரு 1/3 ஆர் 2/3 ஆர் 3/4 வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் ஓவர்லேப்பிங் தி ஃபுல் மெம்பரேன். அது என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ். பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸோடைய லொக்கேஷன் மெம்பரேன் சர்ஃபேஸ் ஆஃப் லிப்பிட் பைலேயர். இந்த லிப்பிட் பைலேயர்னால் என்னன்றது நெக்ஸ்ட்டு நம்ம லிப்பிட்ஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் எப்படி அது அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்றது. லிப்பிட் பைலேயர், தட் இஸ் மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் ரெண்டும் இருக்கும், அதுதான் லிப்பிட் பைலேயர். where they are associated, always associated with cytoskeletal structures. Cytoskeletal role that influence the cell shape and motility. So protein கேட்டால் என்ன சொல்கிறீங்க, பெரிஃபரல் ப்ரோட்டீன் எழுதுகிறோம் நம்பர் 1, நம்பர் 2 இன்டெக்ரல் ப்ரோட்டீன். இந்த பெரிஃபரல் ப்ரோட்டீனுடைய லொக்கேஷன் சொல்லிவிட்டு அதனுடைய ஃபங்க்ஷன் சொல்லி. செகண்ட் இன்டெக்ரல் ப்ரோட்டீன், இட் இஸ் டீப்லி எம்பர்டு இன் த லிப்பிட் பைலேயர். நல்ல ஒரு முக்கால்வாசி மெம்பரேனுக்கு அது வந்துடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், டோட்டலி இம்மர்ஸ் இன் தி லிப்பிட் பைலேயர். அப்பர் லேயர் லோவர் லேயர் ரெண்டே கவர் பண்ணி உள்ளே இருக்கிறது டிரான்ஸ்மெம்ப்ரேன் ப்ரோட்டீன். இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் சர்வஸ் சேனல்ஸ், இட் ஆக்டர்ஸ் சம் சேனல்ஸ். த்ரூ த சேனல்ஸ் molecules transport from the external surface to internal surface, that is outer portion to inner portion. It acts as a carriers. Through the carriers the molecules enters into the cell or coming out of the cell. Pumps, you know the pump, sodium potassium pump, sodium calcium pump, like that. It acts as a pump for the transportation of some carrier, some molecules. The last one is it acts as receptors, very important function. It acts as a receptors for enzymes, hormones, neurotransmitters and growth factors. Integral protein உடைய லொக்கேஷன் சொல்லிட்டீங்க. டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன்னா என்னன்னு சொல்கிறீங்க, அதனுடைய ஃபங்க்ஷனில் 4 பாயிண்ட் கொடுத்துருங்க, 4மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இந்த பேர் ஏன் வந்துச்சு, இந்த பிளாஸ்மா மெம்பரேனுங்கிறது பார்க்க போகிறோம். அந்த ப்ரோட்டீன் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் த sea ஆஃப் லிப்பிட்ஸ். பாஸ்போலிப்பிட்ஸ் ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதை உள்ளுக்கு டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீனோ இல்லை இன்டர்னல் ப்ரோட்டீன் இன்டெக்ரல் ப்ரோட்டீனோ இருக்கும். அதை தான் அது இட் லுக்ஸ் லைக் ஏ மொசைக் டைப். அதனால தான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல், பட் நேச்சர் இஸ் ஃப்ளூயிட். ஸோ திஸ் அக்செப்டட் மாடல் formulated by the scientist name Singer and Nicholson.
ரைட்டா? இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னா ஒன்றும் இல்லை, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் lipids and proteins along with the carbohydrates. Okay. So the two layers of phospholipid, already சொன்ன lipid bilayer னு சொல்லிட்டு upper layer ஒன்று lower layer ஒன்று, அதை நம்ம டயக்ராம் போடும்போது அதில் நல்லா டீப்பாக பார்த்துக்கலாம். Two layers of phospholipid molecule forms a highly viscous fluid matrix which is not permeable to water molecules, right? Protein particles asymmetrically present in the mosaic pattern, arranged in a mosaic pattern. Small quantity of cholesterol also present in the lipid bilayer along with the glycoprotein and glycolipids. Next, fluidity na enna paapom. In the fluidity enna factors affect pannadendradhiyum paapom. So fluidity ku rendu points solranga. The plasma membrane is fluid in nature, right? Which shows free movement of its own components, right? Number 2, this fluidity enables the membrane to perform exocytosis or endocytosis. That is, cell உள்ள இருந்து வெளியில எக்ஸ்ட்ரா செல்லுலர் கொண்டு போறதும் சரி, அவுட் சைடுல இருந்து இன்சைட் கூட்டிட்டு வரதும் சரி, இந்த fluidity membrane இருக்குதுனால, right? இப்போ இந்த fluidity-யை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்றாங்க? நிறைய காசஸ் கொடுத்துருக்காங்க, பட் these 4 causes are very very important causes. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சேச்சுரேஷன். நமக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எஸ்பெஷலி பூஃபாக இருக்கு இல்லையா, பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அது வந்து இன்க்ரீசஸ் ஃப்ளூயிடிட்டி. இன்க்ரீசஸ் ஃப்ளூயிடிட்டி மீன்ஸ் தட் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ் மெம்பரேன் ஆக்டிவிட்டி. பிளாஸ்மா மெம்பரேன் நல்ல ஆக்டிவிட்டி இருக்கும். சப்போஸ் ஃப்ளூயிடிட்டி கம்மியாச்சுன்னா பிளாஸ்மா மெம்பரேனோட ஆக்டிவிட்டி கம்மியாயிடும், மூவ்மெண்ட் இருக்காது. It favors, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பூஃபாவுக்கு. இட் ஃபேவர்ஸ் த பைண்டிங் ஆஃப் இன்சுலின் டு இட்ஸ் ரெசப்டார். இன்சுலின் போய் மெம்பரேன் ரெசப்டாரில் பைண்ட் ஆனால் தான் உள்ளுக்கு போய் அதை ஆக்ட் பண்ணும். செகண்ட், trans fatty acid. We should avoid trans fatty acids because it decreases the fluidity. இந்த வடை பஜ்ஜி இதெல்லாம் சொல்கிறாங்களே நாள்பட்ட ஆயில், அதில் தான் trans fatty acids இருக்கும். That leads to decreases the fluidity. So we should avoid. டெம்பரேச்சர் வந்தீங்கன்னா 2 பாயிண்ட். ஒன்று ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும், லோ டெம்பரேச்சரில் என்ன ஆகும். ஹை டெம்பரேச்சர் லோவர்ஸ் த ஃப்ளூயிடிட்டி அண்ட் லோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஃப்ளூயிடிட்டி. அதனால் டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குது. இட் ஷுட் பி மெயின்டைன் இன் நார்மல் டெம்பரேச்சர். அதேமாதிரி கொலஸ்ட்ரால் வந்தீங்கனாலும் அப்படி தான். டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா ஃப்ளூயிடிட்டி கம்மியாகிடும், கொலஸ்ட்ரால் கம்மியாச்சுன்னா ஃப்ளூயிடிட்டி அதிகமாகிடும். கொலஸ்ட்ரால் லெவல் ஆல்சோ ஷுட் பி இன் நார்மல் ரேஞ்ச். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் தி fluidity of membrane. ரொம்ப important point for your 5 mark biomembrane short notes, right? Thank you. Right, இப்போ இந்த மெம்பரேன் ஃப்ளூயிடிட்டியில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக பயோகெமிஸ்ட்ரியில் எங்கேயாவது இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸு 3 கேரக்டர்ஸு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது டெஃபினட் MCQ கொஸ்டின். ஏன்னா இது 3ஐயும் கொடுத்துட்டு எக்ஸப்ட்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட்டை கொடுத்துருவோம். So this membrane fluidity is maintained by, first one is length of the hydrocarbon chain, second one is nature of the polar head, hydrophobica hydrophilica அந்த மீனிங்ல சொல்றாங்க. third one is degree of unsaturation, saturated fatty acid unsaturated fatty acid னு சொல்லிட்டு இந்த மூணு தான் fluidity of membrane டிசைட் பண்றாங்க. ரைட்டா? இது லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் த fluidity. டயக்ராமில் என்ன சொன்னோன்னா, பாஸ்போலிபிட் பைலேயர்னா முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்போலிபிட் எப்படி இருக்கணுன்றதை சொல்லணும். ஒரு ஹெட்டு ஒரு டெயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஃபேட்டி ஆசிடில். அதில் ஹைட்ரோஃபிலிக் டெயில், ஹைட்ரோஃபிலிக் ஹெட், ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஃபோபிக் டெயில் வந்து இன்னர் சைடு இன்சைடில் வந்துடும். ஹெட் வந்து அப்பர் சைடில் இருக்கும். அதுதான் வாட்டரையோ மற்ற மாலிகூல்ஸையோ காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? இந்த டயக்ராம் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டாலே போகும். இதெல்லாம் ஹெட்டு, இதெல்லாம் டெயில். ஹைட்ரோஃபோபிக் டெயில் இன்னர் சைடு வந்துடும், ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு அவுட்டர் சைடு வந்துடும். அதுக்கடுத்து இந்த இதில் வந்துட்டு ஃபுல்லாக இதாக இருக்கிறதுக்கு இன்டெக்ரல் ப்ரோட்டீன், தட் இஸ் டிரான்ஸ்மெம்ப்ரேன் ப்ரோட்டீன். இன்சைடு இந்த மாதிரி மர்ஜ் ஆகிருக்கு, எம்பர்ட் ஆகிருக்கிறதெல்லாம் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். தனியாக பெரிஃபெரியில் இருக்கிறது மேலெல்லாம் பெரிஃபரல் ப்ரோட்டீன். அதுக்கடுத்து இதுலேயே சில இடத்துல கொலஸ்ட்ராலும் இருக்கும். சில இடத்துல கொலஸ்ட்ராலும் இருக்கும்.
இது அடுத்தது லாஸ்ட் ஒன் இஸ் கார்போஹைட்ரேட், ஒலிகோசாக்கரைடுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தான் காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ நீங்கள் டயக்ராம் போடும்போது ஃபஸ்ட்டு பாஸ்போலிப்பிட் என்ன டயக்ராம் போட்டுருங்க, ஹெட் டெய்லு. அது மெம்பரேன் எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்போலிப்பிட் போடுங்க. அதுக்கு அடுத்தது இன்டெக்ரல் ப்ரோட்டீன் போடுங்க. அடுத்து பெரிஃபரல் ப்ரோட்டீன் போடுங்க. லாஸ்ட்டாக கார்போஹைட்ரேட்டு கொலஸ்ட்ராலும் மார்க் பண்ணுங்க. ஸோ டயக்ராம் வித் லேபிளிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் plasma membrane 5 mark question. Okay.